வேதநாயகம் சாஸ்திரியார் அவருடைய 250வது பிறந்தநாள் விழா. திருநெல்வேலியிலே பிறந்து தஞ்சையிலே வளர்ந்து உலகமெங்கும் புகழ்பெற்ற வேதநாயகம் சாஸ்திரியாருக்காக அவருடைய பிரஸ்தாபத்தை சொல்லுகிற இந்த வேளையில் சாஸ்திரியார் என்பவர்கள் சுவாசையராலே தத்தெடுக்கப்பட்டு இங்கே வளர்ந்தாலும் தஞ்சாவூரில் இருக்கிற அனைத்து கிறிஸ்தவ மக்களுக்கும் அவர் மிகப்பெரிய ஒரு போதகராக, ஆசானாக, குடும்பத்தில் ஒருவராக அவர் இருந்தார். அவரை தொடர்ந்து இருக்கிற இன்றைய குடும்பத்தின் பரம்பரையினரும் சாஸ்திரியார்கள் அவர்களும் தொடர்ந்து எங்களுடைய குடும்பங்களிலே ஒரு நபராக அவர்கள் இருப்பார்கள். நன்மை காலங்களிலும் வாழ்விலும் தாழ்விலும் எங்களோடு இருக்கிற ஒரு குடும்பம். பொதுவாக எங்களுடைய தஞ்சை கிறிஸ்தவர்களுடைய வீட்டிலே திருமணம் நடைபெறும் போது அந்த திருமணத்திலே வந்து மங்கள வாழ்த்து பாடி மணமக்களை வாழ்த்துவார்கள், மலர் தூவி மாலை அணிவித்து வாழ்த்துவார்கள். அதே போல கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போது கீத பவனியாக எல்லா இல்லங்களையும் சந்தித்து இங்கே இருக்கிற கிறிஸ்தவ தெருக்களான மிஷன் தெரு 7 தெருக்களிலும் வந்து அவர்கள் பாடல் பாடுவார்கள். அவ்வாறு பாடும்போது தஞ்சை கிறிஸ்தவர்கள் வெத்தலை பாக்கு தாம்பூலத்தோடு போய் அவரை வரவேற்று அவருக்கு மரியாதை செய்து அந்த கிறிஸ்துமஸ் பிறந்த மகிழ்ச்சியை கொண்டாடுவார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு வீட்டிலே ஒரு மரணம் ஏற்படும் போது மரித்த மக்களின் அந்த குடும்பத்தின் ஆறுதலுக்காக வந்து வீட்டிலே பாடுவதும், அந்த வீட்டிலிருந்து அடக்கம் செய்வதற்காக உடலை எடுத்து வருகிற போது அந்த உடல் முன்பாக தொடர்ந்து பாடி கொண்டு வந்து நல்லடக்கம் செய்வதும் அவருடைய வழக்கம். அதனால தஞ்சை கிறிஸ்தவர்கள் வேதநாயகம் சாஸ்திரியார் மூலமாக பல ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் பெற்றிருக்கிறார்கள். அவருடைய பாடல்கள் நம்ம அனைவரும் தெரிந்தது போல உலகமென்றும் பிரசித்தமான ஒன்று. அவருடைய வாழ்க்கையில சுவாசையர் ஒரு தகப்பனாக, ஆசானாக அவர் இருந்தார். அதே வேளையில தஞ்சை வேதநாயகம் சாஸ்திரியார் சரபோஜியின் அவையில புலவராகவும் அவர் பணியாற்றினார். அதனால அவருக்கு தஞ்சை நகரத்தில் இருக்கிற எல்லா நிலைகளிலும், அரசியல் சூழலிலும், மற்ற சமூக மத்தியிலும் அவர்கள் இருந்தார்கள். அவருடைய குடும்பத்திலே அநேக அனாதை பிள்ளைகளை தங்க வைத்து அவளுக்கு உணவளித்து அவளுக்கு படிப்பு சொல்லி கொடுத்து அவர் மிக சிறந்த ஒரு பணியை ஆற்றினார். அது மட்டும் இல்லாமல் இங்கே நடைபெற்ற சுவாசாயில் நடத்தப்பட்ட பள்ளிகளிலே அவர் தலைமை ஆசிரியராகவும் அவர் பணியாற்றி இருக்கிறார். அநேக வேத பாடங்களை அவர் தரங்கம்பாடியிலே கல்வி கற்றவர். அதை தொடர்ந்து இங்கே வந்து ஆசிரியர் பணியும் மிக சிறப்பாக அவர் செய்து கொண்டிருந்தார். ஆனால் தஞ்சாவூரிலே அவருடைய பணி என்பது அளப்பற்கரிய பணி, சிறந்த ஒரு பணி. அவருடைய அந்த பணி நிமித்தமாக இன்று அளவுக்கும் தஞ்சாவூரில் இருக்கிற மக்களும் தமிழ்நாட்டிலே தமிழ் கிறிஸ்தவர்களுக்கும் மிகப்பெரிய காரியங்களின் நன்மைகளும் நமக்கு கிடைத்திருக்கிறது. எனவே அந்த ஒரு நல்ல நிலைகளிலே அவரை நாம் சந்தோஷமாக மகிமைப்படுத்த வழக்கம். குறிப்பாக தஞ்சாவூரிலே அந்த காலகட்டங்களில் இருந்த ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் காலை 7 மணிக்கு ஆராதனை நடக்கும். அந்த ஆராதனையில தஞ்சையில் இருக்கிற சுற்றி இருக்கிற எல்லா மக்களும் வந்து அதில் பங்கு பெற்றதுக்கு பிறகுதான் தங்களுடைய பணிக்கு அவர்கள் செல்வார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆராதனையில பிரசங்கம் பண்ணுகிற போதுதான் கோலஃபையருடைய பிரசங்கத்தை கேட்ட வேதமாணிக்க மகாராசன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கன்னியாகுமரி, தென்கேரள பகுதியான திருவிதாங்கூர் சமஸ்தானங்களிலே திருச்சபை உருவாக்குவதில் மிக முன்னோடியாக அவர் திகழ்ந்தார். அதனால தஞ்சாவூரிலிருந்து கோவிந்தா மூலம் திருநெல்வேலிக்கும், வேதமாணிக்க மகாராஜன் மூலமாக கன்னியாகுமரி பகுதி, தென் கேரளா பகுதியில கிறிஸ்தவம் வளர்வதற்கும் அது ஊன்றுகோலாக அமைந்தது. எனவே இந்த தஞ்சை மண் மிக சிறப்பான ஒன்று. இங்கே வந்த எஸ்பிஜி செயலாளர் ஒரு முறை அவர் எழுதுகிற போது வரலாற்று குறிப்பேடுகளில இங்கே இருக்கிற மக்கள், சிறுவர்கள் எல்லோரும் ஆலய ஆராதனை முடிந்த பிறகு கைகளிலே ஓலை சுவடிகளை வைத்திருக்கிறார்கள், எழுத்து ஆணிகளை வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆராதனையிலும் நடைபெறுகிற அருளுரைகளை அவர்கள் குறிப்பெடுத்து கொண்டு ஒவ்வொரு குறிப்பும் சரியா என்று சொல்லி ஆலயம் முடிந்த பிறகு உட்கார்ந்து அதை சரி செய்து கொண்டுகிறார்கள். எனவே இந்த பகுதியில் எங்குமே பார்க்க முடியாத ஒரு நிகழ்வு. சிறுவர்கள் பிரசங்கத்தை குறிப்பெடுத்து கொண்டு வைத்திருப்பது, அதை ஆவணப்படுத்துவது மிக சிறப்பான ஒன்றாக கருதப்படுகிறது என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் இந்த தஞ்சை மண், அந்த தஞ்சை ஆலயம் மக்களோடு இணைந்த ஒன்றாக இருந்தது. அது இந்த சுவாசையர் மூலமாக ஆரம்பிக்கப்பட்ட அந்த பணி இன்று வரைக்கும் தொடர்ந்து அந்த ஆன்மீக சேவையில், சமூக சேவையில் தொடர்ந்து செயலாற்றி கொண்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இன்றைய நாளிலே நாம் விழா எடுத்திருக்கிறோம். இது கடவுளுக்கு மகிமையாக சிறப்பாக நடைபெறுவதற்காகவும் எங்களுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன்.